ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்டி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தான் ஆச்சு, எங்கே தான் போனார், 2 வருஷம் ஆக போகுதே, படத்தையே காணுமே, கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு, வருவாரா மாட்டாரா, அவர் வருவாரா வர மாட்டாரா, அந்த ஐயனை கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் வருவாரா அவர் வர மாட்டாரா, அந்த சுரேஷ் சந்திராவை கேளுங்கன்னு ஃபேன்ஸ்லாம் அப்படியே தவமாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரிங்க. என் கருப்பனே வாருமையா அப்படின்னு தான் நம்ம வந்து பாடணும். அஜித் என்னதான் ஆச்சு? AK64 உண்மையிலே ப்ரொடியூசர் கிடைக்கலையா? அஜித் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்களா? சூர்யா அஜித்தை மிந்திட்டாரா? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள். ஏன்னா கருப்பு ஹிட் அடிச்சதில்ல, அதனால் வந்து சூர்யா மிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த வலைபேச்சு குரங்குலாம் பேச ஆரம்பிச்சதுங்க. ஸோ என்னதான் டீட்டெயில், என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் வந்து கார் ரேஸில் பிஸியாக இருக்கிறாரு ஒரு பக்கம், அது ஓகே. அதே இன்னொரு பக்கம் வந்து அவருடைய அடுத்த படத்துக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்குது. ஆனால் உண்மையிலே ப்ரொடியூசர் சரியான ப்ரொடியூசர் கிடைக்கல. எதுக்கானா அஜித் கேட்குற சம்பளம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு 180 கோடி கேட்குறாரு, அந்த சம்பளம் கொடுக்க முடியல, ஒரு 150 160 கொடுத்தா ஓகே நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனியிட இருக்கிறாங்க. ஆனால் அஜித் வந்து 180 அது இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அடுத்த படம் வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியல சொல்கிறாங்க. ஸோ 160 கோடி அஜித் ஓகே சொன்னால் கூட அவருக்கு தொடர்ந்து படங்கள் அப்படி வந்துட்டு இருக்கும். அது என்ன பண்ண போகிறான்னு தெரியலங்க. இந்த கேப்பில் வந்து அஜித் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அஜித் கரியர் அவுட்டு, இனிமேல் சூர்யா தான் டாப்பு அப்படின்ற மாதிரி வலைபேச்சு குரங்கள் மட்டும் இல்லாமல் சூர்யா ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு 4-5 ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு டெய்லியும் அஜித்தை போட்டு அடிக்கிறது கடிக்கிறது, இந்த பக்கம் விஜய் போட்டு அடிக்கிறது விஜய் போட்டு கடிக்கிறதுன்னு ஒரே ஒரு ஹிட்டை பார்த்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஹிட் வந்திருக்குது. அந்த ஹிட்டை எப்படி கொண்டாடணும் தெரியாமல் இனிமேல் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆக்சுவலி கருப்பு ஹிட்டான காரணமே பார்த்தீங்கன்னா சூர்யா கிடையாது, கருப்பசாமி. ஏன்னா அதுக்கு முன் வந்த சூர்யா படம் எதுவுமே ஓடலை, ஒரு 100 கோடி கூட கலெக்ட் பண்ணல. ஸோ இந்த படம் ஓடிச்சுன்னா அது கருப்பசாமி அந்த வைப் இருக்குல்ல, அதே பார்த்து அந்த படத்தை வந்து பெரிய ஹிட் ஆக்கி விட்டுச்சுங்க. ஸோ அஜித் வந்து திரும்பி எழுஞ்சி வருவாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னைக்கு வந்தாலும் சிங்கம் தான். சிங்கம் எப்போ வந்தாலும் சிங்கம் தான். அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் படம் மறுபடியும் AK64 ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ பாருங்கள், ஓப்பனிங் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். அதுதான் அஜித். ஏன்னா இன்றைக்கி சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல கதை அமைஞ்சுது, கருப்பு அப்படின்ற நல்ல கதை அமைஞ்சுது. அந்த கதையால் வந்து அவருக்கு வந்து ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அஜித்துக்கு வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான். குட் பை டக்லி வந்து ஒரு ஆவரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேனுடைய மீல்ஸ், அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிஸ்க்காக எடுத்த படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 190 கோடி கலெக்ட் பண்ணிருக்குது. ஸோ வந்து கருப்பு மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் படம் வந்து அஜித்துக்கு நல்ல கதையாக அமைஞ்சிச்சுன்னா அந்த படத்தில் வசூல் பாருங்கள் அப்படி போயிருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் குட் பை டக்லி ஒருவேளை அவங்க பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 10 பொங்கல் அப்போ வந்துச்சுன்னா அந்த படம் குறைஞ்சது 500 கோடி கலெக்ட் பண்ணிருக்கும் அந்த பொங்கல் லீவில். அந்த படம் வந்து பொங்கலுக்கு விடாமடிச்சு உள்ளே வந்து கெடுத்து விட்டதாலும் பார்த்தீங்கன்னா அந்த படம் இப்படி ஏப்ரலில் வந்து மாட்டிக்கிச்சு, ஒர்க்கிங் டைமில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த படம் ஃபேன்ஸ் மீல்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி கலெக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல கமர்ஷியல் படம் அஜித்துக்கு கிடச்சதுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் AK64. ஏன்னா ஆதிக் சொல்லிட்டாரு, நான் எடுத்த படம் குட் பை டக்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸுக்கு எடுத்த படம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி செம்ம ஜனகரஞ்சமாக ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ஜாலியான மூடுக்கு அந்த படம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தாறுமாறாக பிச்சுட்டு ஓடும். ஆனால் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அஜித் மனசு வந்து இறங்கி வராருன்னு தெரியல. அதே சமயம் வந்து அஜித் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, அதில் தான் ஃபஸ்ட் படம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா வந்து அவர் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அஜித் அப்படியே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணார், அது அப்புறம் நிப்பாட்டி வச்சிட்டாரு. ஸோ திரும்ப வந்து கொண்டு வர போகிறான்னு நினைக்கிறேங்க. ஸோ ஒருவேளை வந்து அஜித் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த படத்தை எடுத்து அந்த படம் ஒரு 500 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் வந்து 180 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அஜித் ஒத்துக்க மாட்டார், அப்படி ஓவராக முண்டை கொடுப்பாரு. ஏன்னா அப்படி அவருடைய கேரக்டர் தான் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஈகோட டச் பண்ணிட்டா எவனாலும் மதிக்க மாட்டாருங்க. ஸோ அதுதான் அஜித். ஸோ அவருடைய ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன ஒன்றுனா மற்ற கம்பெனிக்கு படம் பண்ணும்போது ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணாத அஜித் அவருடைய கம்பெனிக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மேக்ஸிமம் வந்து இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. AK64 ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது, அந்த படம் எப்போ வரப்போன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா இந்த பக்கம் நிறைய படங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு பக்கம் நிறைய படங்கள், ரஜினி ஒரு பக்கம் நிறைய படங்கள், இப்படி கமல் ஒரு பக்கம் அப்படின்னு பெரிய பெரிய அந்த அந்த ஒரு ஆட் இருக்காங்களே, அந்த டாப் 5 டாப் 6 இருக்காங்களே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய படம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அஜித் மட்டும் தான் அப்படி எம்டியாக இருக்கிறாரு. அஜித் படம் இல்லாமல் அப்படியே வறட்சியாக கிடக்குது தமிழ் சினிமாவே. விஜயும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாரு, ஜனநாயகம் வரப்போகுது, அதுக்கப்புறம் எந்த படமும் கிடையாது. ஸோ விஜய் ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அஜித் மட்டும் தான் வந்து ஒரு பெரிய ஹோப் தமிழ் சினிமாவுக்கு இப்போதைக்கு இருக்கிறதுல. அவரும் எப்படி இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு லாஸாக போயிட்டு இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அவரும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுங்கள், அஜித் படங்களில் வந்து
எப்போதுமே வசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து அவர் படங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளாப் படமா இருந்தா கூட, அந்த டாப் கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் கலெக்ஷன் இருக்குல்ல, அதில அவர அடிச்சுக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், இப்போ வந்து யாருமே அஜித் ஃபேன்ஸ் எங்கேயுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. சோஷியல் மீடியா பக்கம் போனா வந்து அஜித் ஃபேன்ஸே காணோம்டா, முடிஞ்சு போச்சு அஜித் சாப்டர் ஓவர்ன்னு நினைப்போம். அவர் படம் வரும்போது மட்டும் பாருங்க, எங்கேருந்து கூட்டம் வருதுன்னே தெரியாது. அப்படி ஒரு கூட்டம் வரும் அவர் படத்துக்கு. ஸோ அதுதான் அஜித். இப்போ வந்து வாண்டடா பார்த்தீங்கன்னா, சூர்யா ஃபேன்ஸ்லாம் உள்ள வந்து விஜய் ஃபேன்ஸையும், அஜித் ஃபேன்ஸையும் கடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்களே பெரிய ஹீரோ தான். வாங்கடா எங்களோட சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாரி. ஆனா அஜித் ஃபேன்ஸும், விஜய் ஃபேன்ஸ் வந்து அந்த ஃபேன்ஸ் கூட்டத்த கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா சின்ன பசங்க போ அந்த சிவகார்த்திகேயன் அப்படியே சிம்பு அப்படியே பெரிய பெரிய வந்தாங்கன்னா தான் அங்க சண்டைய போட்டுக்க அப்படின்ற மாரி ஒரு தட்டி விடுறாங்க. ஆனா ஆனா வாண்டடா வந்து உள்ள வந்து நானும் டயர் 1 நானும் டயர் 1ன்ற மாரி சூர்யா ஃபேன்ஸ்லாம் சூர்யா ஹிட் ஆயிடுச்சு. கருப்பு ஹிட் ஆயிடுச்சு. யாரும் இல்லன்னு சொல்லல. அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ தான். ஒரு கட்டத்தில வந்து ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு வசூல் குடுத்தாரு. அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமா அவர் எங்க போனாருன்னே தெரியல. இன்னைக்கு வந்து கருப்பசாமின்ற ஒரு சாமியால அவருக்கு வந்து ஹிட் கிடைச்சிருக்குன்னா, அத கொண்டாடுங்க. அடுத்தது வந்து ஆகஸ்ட் 14 நினைக்கிறேன். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. இதில வந்து அஜித் ஃபேன்ஸும், விஜய் ஃபேன்ஸும் கரம் கட்டி நிக்கிறாங்க. அஞ்சான்ல முடிச்சு விட்ட மாரி இந்த படத்த முடிச்சு விடணுன்ற மாரி கரம் கட்டி நிக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலைங்க. ஸோ மொத்தத்தில தமிழ் சினிமா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அஜித் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. மன்சூர் அலிகான், பரதராஜ் சேர்ந்து நெறைய பேர் ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா, அஜித் நடிக்க வாங்க, அஜித் நடிக்க வாங்க சொல்றாங்க. ஸோ மொத்த திரையுலகும் அஜித் நடிக்க வாங்கன்னு தான் காத்துட்டு இருக்குது. அவர் என்ன பண்ண போறாருன்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தாறுமாறு தக்காளி சோறு. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா. பாய்.